அவங்க அம்மா வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அவரை போட்டுருக்கு அப்படி சொல்றாங்க. மத்திய அரசு ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சு சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல வந்து லாக்அப் டெத்தை வந்து நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்துவிட்டு இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுதுதான் நகைச்சுவையாக. சாத்தான்குளம் ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? அவங்க அம்மா வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அவரை போட்டுருக்கு அப்படி சொல்கிறாங்க. இவருக்கு தனி விமானம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நினைச்ச நேரம் எங்கேயும் போகிறாங்க. அது உண்மையாக பையா நீங்கள் தான் விசாரிச்சோம். விமான வரித்துறையில் வேலை பார்க்க இப்போ ரிசர்வ் பண்ணிட்டு சேர்ந்துருக்காங்க. யார் சொல்லி சேர்ந்துருக்காங்க? எல்லாருமே சொல்கிறாங்க. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் அங்கே போய் சேருன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும். வருமான வரித்துறை எங்கள் வீட்டில் வந்து ரைடுக்கு வந்து அதில் என்ன குற்றம் சொன்னாங்க அல்லது புஷி ஆனந்தம் வச்சு சரி பண்ணாங்களா? புஷி ஆனந்தம் அவர் வந்து அப்போ நம்ம பாண்டிச்சேரியில் விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். ஐயா அமித்ஷா கூட அவர் தொடர்பில் உள்ள ஆள் இப்போதான் தொடர்பில் இருந்தார். அவர் தான் வந்து சரி பண்ணாங்க. நாங்கள் வருமான வரித்துறை அவர் வீட்டுக்கு சோதனை போனது சரியா தப்பா? யார் அழுத்தத்தில் போனீங்க? அங்கே குற்றம் நடக்கலையா? யாருக்குமே தெரியாத. இப்போ வருமான வரித்துறை அதிகாரி அங்கே வந்து பொறுப்பாக அந்த வருமான வரித்துறை சோதனையை சரி பண்ண புஷி ஆனந்து அவர் ஒரு பொதுச் செயலாளர். இவங்களுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு விஜய் கேட்கல. அது யார் கொடுத்தா எது கொடுத்துருக்காங்க? எல்லாமே சொல்றது தான் சொல்றேன். நீங்கள் பத்திரிகை தான் மத்திய அரசு ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சு லாக்அப் டெத்துக்கும் நிவாரணம் தருவீங்களான்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் கேட்கிறாரு. எப்படி பாக்குறீங்க மேடம் அவரோட விமர்சனம்? இல்லைங்க, ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒன்று. சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல வந்து லாக்அப் டெத்தை வந்து நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்துவிட்டு இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுதுதான் நகைச்சுவையாக. திருப்பவனம் மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார்.
உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம், அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்?